காலங்காத்தாலே ஏஞ்சி வந்தேன், பார்த்தா என் ஒய்ஃப் மூட் அவுட். என்னன்னு கேட்டா சொல்றாங்க, இன்னைக்கு ஒரே நாள்ல 2 ப்ளவுஸ் தைக்கணும், ஆனா டைம் இல்லையா. சரி கவலைப்படாதீங்க, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலைகளையும் ஹெல்ப் பண்றேன், மிருத்துஞ்சேனி நீ கொஞ்சம் அதிக நேரம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே அவங்களும் சாப்பிட்டுட்டு பக்காவா தைக்கிறதுக்கு உட்காந்துட்டாங்க. 2-3 இன்வாய்ஸ்லாம் மெயில் பண்ண வேண்டியிருந்துச்சு. நான் பிசி முன்னாடி உட்காந்து மெயில் பண்ணிட்டு நானும் மிருத்துஞ்சேனும் பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம். அங்க போயிட்டு ஒரு ஜூஸையும் வாங்கிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஃபேன்சி ஷாப்ல ஒரு டெடி பியரை கிஃப்ட் ரேப் பண்றதுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒய்ஃப் மிருத்துஞ்சேனியும் கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. நானும் மகனும் அவங்க சொன்ன 2வது நிமிஷமே சோடியா கிளம்பி முடிக்க அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் இப்ப நிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சரி போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன். அதே லாஸ்ட் போட்டோ கியூட்டா வந்துருந்துச்சா, அதுல என் கையை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவனா நிக்கிற மாதிரி எடிட் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானும் மிருத்துஞ்சேனும் எப்படி 2 நிமிஷத்துல கிளம்பணுமோ அதே மாதிரி என் ஒய்ஃப் 20 நிமிஷம் லேட் ஆக்கிட்டாங்க. இதுவே நான் ஒரு 5 மினிட்ஸ் லேட் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு நான் என் மொட்டாடி கையில திட்டு வாங்கியிருப்பேன். ஆனா அவங்களுக்கு லேட் ஆச்சுன்னு வைங்களேன், அக்கனி மூலையில அடுப்பெரியில குபேர மூலையில பீரோ திறக்கலான்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாத்திடுவாங்க. ரைட் நண்பர்களே, பக்கத்துல தான் ஒரு 4 கிலோமீட்டர்ல ஃபங்க்ஷன் சொல்லி கிளம்பியாச்சு. ஆல்ரெடி இந்த டெடி பியர் ஒன்று கிஃப்ட் ரேப் பண்றதுக்கு கொடுத்திருந்தேன் ஞாபகம் இருக்கா, அதையும் போற வழியில கடையில இருந்து வாங்கிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். இப்படிக்கு ஃபங்க்ஷன் நடந்த மண்டபத்துக்கு ரீச் பண்ணபடி விலாகை நிறைவு செய்கிறோம். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஃபங்க்ஷன்ல மட்டன் பிரியாணி. ரைட் நண்பர்களே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.